எழில் சுடர் சீரியல்ல இப்போ ஒரு அருமையான எபிசோட் வந்திருக்குன்னே சொல்லலாம். மிஸ் பண்ணாம ஃபுல்லோடையும் கேளுங்க. அதுக்கு முன்னாடி இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணி பாருங்க. ரொம்ப பிடிச்சிருந்துச்சுன்னா சேனலுக்கு வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி கண்டினியூஸாக ஆதரவு வந்து தாங்க. நம்ம எழில் கிட்ட வந்து காமெடி பண்ணிட்டு இருக்காங்க. என்ன சாப்பிட்டு முடிச்சிட்டிங்களா அப்படின்னு சொல்லி கேட்டோன்னே, சாப்பிட்டு முடிச்சாச்சு. இவங்க அந்த செகண்ட்னு பார்த்து தாலி வந்து உள்ள மறைச்சு வச்சிடுற மாதிரி காட்டுறாங்க அந்த இடத்துல. நம்ம சுடரு, மாப்பிள்ள சார் சூப்பராக வந்து சாப்பிட்டீங்க. ஓகே மாப்பிள்ள சார், நல்லா அசந்து வந்து தூங்கணும் சரிங்களா அப்படின்னு சொல்கிறாங்க. ஒரு சின்ன ரெக்வெஸ்ட்டு, என்ன அப்படி கூப்பிடாத அப்படின்னு சொல்லி எழில் வந்து பணிஞ்சு பேசுகிறாங்க அந்த இடத்துல. ஒரு பக்கம், என்ன மாப்பிள்ள சார் இப்படி பண்ணுறீங்க, கல்யாணம் ஆக போது உங்களை நான் அப்படி தானே வந்து கூப்பிட்டாகணும், வரேன் மாப்பிள்ள சாருங்கிற மாதிரி தட்டையும் பவுலையும் எடுத்துகிட்டு அங்கேருந்து குடுகுடுன்னு வெளியில் வராங்க. சே, இவ என்ன இப்படி கலாச்சிக்கிட்டு இருக்கா, என்னால் எதுவுமே சொல்ல முடியாமல் போச்சேங்கிற மாதிரி எழில் வந்து ஃபீல் பண்ணுறாங்க. ஒரு பக்கம் சுடர் வந்து ரூம் விட்டு வெளில வந்தோன்னே, நீங்கள் எதை நினச்சி வேதனைப்படுறீங்க நல்லாவே தெரியுது. உங்களால் இந்துமதியை மறந்துட்டு மனோகரி கழுத்தில் தாலி கட்டலாம் முடியாது. அப்படி இருக்க சுச்சுவேஷனில் நீங்கள் என்ன ஏமாற்றலாம், ஆனால் ஒட்டுமொத்த குடும்பத்தையும் ஏமாற்றிக்கிட்டு இருக்கீங்க. உங்கள் மனக்கவலையை போக்குறது எப்படின்னு எனக்கு நல்லாவே தெரியுங்கிற மாதிரி சுடர் வந்து வேறு லெவலில் திட்டம் போட்டு வச்சுட்டாங்க அந்த இடத்துல. ஒரு பக்கம் ஒரு ஜோசியர் வந்து காசு கொடுத்து கூட்டிகிட்டு வந்துட்டு இருக்காங்க மனோகரியும் அவங்க அப்பாவும். இது வந்து மனோகரிக்கே தெரியாதுங்கிற மாதிரி யோசிச்சுட்டு இருக்காங்க. என்னப்பா திடீர்னு ஜாதகம்லாம் பார்க்குறீங்க, இது இப்போல்லாம் தேவையா? இல்லைம்மா, ஜாதகம் பார்த்து குறி கேட்குறதெல்லாம் எல்லா நல்ல முடிவு. நான் இது மாதிரி தான் இந்துமதிக்கு வந்து ஜாதகம் பார்க்காம விட்டுட்டேன். அது எவ்வளோ பெரிய பாவம்னு என்னால் இப்போ உணர முடியுது. உனக்கு நடக்கக்கூடிய கல்யாணம் என்ன நடக்க போகுதுன்னு தெரிஞ்சுக்கலாம் அப்படின்னு சொல்லும்போது அப்படியே வந்து பார்த்துக்கிட்டே இருக்காங்க. இவர் ஏதாவது ஒன்று சொல்லிட்டாருன்னா உங்கள் கல்யாண வாழ்க்கை வந்து பாலாயிடுமே, என்ன செய்ய போகிறீங்க? ஆல்ரெடி வந்து 10 வருஷம் லேட் ஆகிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க அந்த இடத்துல. ஆமாம், நான் எலியில் வந்து திருமணம் பண்ணிக்கணும்னு நினச்சி பிளான் போட்டு ஏமாந்து போனது தான் மிச்சம். என்ன பண்ணுறது, இப்போ அது மாதிரிலாம் நடக்கவே நடக்காது. அப்பா கூட்டிகிட்டு வந்தால் ஜோசியருங்கிற மாதிரி தான் அந்த இடத்துல வந்து பேசுகிறாங்க. அப்படிங்களா, சரி. இவங்களுக்கு எல்லா பொருத்தமும் வந்து பக்காவாக பொருந்திருக்கு. 10 பொருத்தமும் அப்படி தான் இருக்குங்கிற மாதிரி தான் சூப்பராக வந்து பேசுகிறாங்க அந்த இடத்துல. அப்படியா, இந்த ஜாதகக்காரங்க சந்தோஷமாக நிம்மதியாக வந்து வாழ போகிறாங்க. இனிமேட்டு உங்கள் வீட்டில் வந்து மன மகிழ்ச்சியான சத்தம் மட்டும்தான் கேட்குங்கிற மாதிரி சொல்கிறாங்க. ரொம்ப சந்தோஷமாக இருக்குங்கிற மாதிரி தான் கனகவெளி பாட்டி வந்து சொல்லிகிட்டு இருக்கிறப்ப வீட்டு கார் டிரைவர் ராமையா வந்து சாமியார் கெட்டப்பில் மாசாக வந்துட்டு இருக்காங்க. சுடர் தான் கூட்டிகிட்டு வந்துட்டு இருக்காங்க போல இருக்கு அந்த இடத்துல. என்னது திடீர்னு இன்னொரு சாமியார் வந்துட்டாங்க, நம்ம சொன்னதெல்லாம் பொய்ன்னு சொல்லிட்டா என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் அந்த ஜோசியர் வந்து யோசிச்சுட்டு இருக்காங்க. ஒரு பக்கம், யார் நீங்கள், இவரை தெரியாதா? இவர் மிகப்பெரிய குருச்சி, எல்லாரும் இவரை குருச்சின்னு தான் வந்து கூப்பிடுவாங்க. இவர் சொன்னது என்றைக்குமே தப்பாக ஆகாது அப்படின்னு சொல்லிட்டு இருக்கப்ப மாசா வந்து உட்காடுறாங்க. அவங்க பெரிய வந்து சொல்லிட்டு இருக்காங்க, ராமையா 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 எவ்வளோ பெரிய ஜோசியர் தெரியுமா? குருஜி, நீங்களே உங்கள் பேரை சொல்லி மாட்டிக்காதீங்க அப்படின்னு சொன்னேன். 2 பூனு ஹீரோ பேரை சொல்லிட்டு இவங்க பேரும் சேர்த்து சொல்லிட்டு இருக்காங்க அந்த இடத்துல. செம காமெடியாக இருந்துச்சுன்னே சொல்லலாம் அந்த சீன்லாம். இப்போ இந்த வீட்டில் கல்யாணம் நடக்கிற போகுது கரெக்டா அப்படின்னு சொல்லி பேசுகிறாங்க. ஆமாம், இப்போ எழிலுக்கு வந்து 4 பசங்க இருக்கணும் கரெக்டா? ஆமாம், எப்படி உங்களுக்கு எல்லாம் தெரியுது? எனக்கு முன்னாடியே தெரியும். ஏன்னா சுடர் வந்து கொஞ்சம் விஷயத்த வந்து சொன்னா. அதானா சாமிஜி, இவங்கள பார்க்குறதுக்கு மிகப்பெரிய கோடீஸ்வரங்களே டோக்கன் வாங்கிட்டு இருப்பாங்க. நம்ம வீட்டில் வேற கல்யாணம் வேறு வச்சுருக்கோமா. அப்படி இருக்க சுச்சுவேஷனில் இவரே வந்து குறி சொன்னால் நல்லாயிருக்கும் தான் நான் இவங்கள கூட்டிகிட்டு வந்தேன். இவர் மிகப்பெரிய சக்தி வாய்ந்த சாமியார். இவர் சொன்னால் எல்லாமே கரெக்டாக இருக்குன்னு சொன்னேன். அந்த ஜாதகத்தை கொடுங்க பார்ப்போம்னு சொல்லி அப்படியே பார்த்துக்கிட்டே இருக்காங்க அந்த இடத்துல. ஒரு பக்கம் திருப்பி வந்து செல்வி வந்து பேசுகிறாங்க மனோகரிகிட்ட. நீங்கள் போச்சு, எல்லா திட்டமும் தவிடுபடியாக போகுது. அப்படிலாம் ஆகவே ஆகாது. இந்த சாமியார் என்ன சொன்னாங்களோ அதே தான் சொல்லுவாங்க. ஏன்னா எழில் ஜாதகத்துக்கு பொருந்துகிற மாதிரி தான் எங்கள் அப்பா வந்து ஆல்ரெடி வந்து ஜாதகம் வந்து எழுதியிருக்காங்கன்னு அந்த இடத்துல வந்து சொல்கிறாங்க. அப்படியா, ரொம்ப சந்தோஷங்கிற மாதிரி தான் யோசிச்சுட்டு இருக்காங்க அந்த இடத்துல செல்வியும் நம்ம மனோகரியும். எப்படி இந்த ஜாதகக்காரங்க சேர்ந்து வாழ முடியும்? பிரேக் டவுன் ஆன கார் மாதிரி தானே நிற்க முடியும் அப்படின்னு சொல்கிறாங்க அந்த இடத்துல. என்ன சொல்கிறாங்க ஒன்றுமே புரியலையே அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறப்ப காரை வச்சே ஜோசி வந்து சொல்கிறாங்க. நம்ம குட்டீஸ்லாம் வந்து சுடர்கிட்ட கேட்குறாங்க, யார் இவங்க, இவங்க யாருன்னு உங்களுக்கே தெரியலையா? டெய்லி இவரை தான் நீங்கள் பார்த்துக்கிட்டு இருப்பீங்களே, யார்? நம்ம ராமையா தான் இந்த கல்யாணத்தை நிப்பாட்டணுன்னு தடபுடலாம் வந்து வந்திருக்காப்ல. இதான் ராமையாவா அப்படின்னு சொல்லி நம்ம அஞ்சலி பாப்பா வந்து க்யூட்டாக அழகாக வந்து கத்துறாங்க. வேற லெவலில் இருந்துச்சுன்னே சொல்லலாம். இருப்பினும் யாரும் வந்து கேட்கல. அஞ்சலி நீயா வந்து கோத்து விட்றாதம்மா அப்படின்னு சொல்லி சுடர் வந்து அஞ்சலியை பேச விடாத அளவுக்கு வாய் மேலே கை வைக்கிறாங்க. சரி சரி, நான் உணர்ச்சி வசப்படலை. அப்போனா சுடர் இங்கே மிகப்பெரிய காமெடி நடக்க போதே அப்படின்னு சொல்லி குட்டீஸ்லாம் யோசிச்சுட்டு விழுந்து வந்து சிரிக்க ஆரம்பிச்சிடுறாங்க அந்த இடத்துல. என்ன சாமிஜி சொல்கிறீங்க? ஆமாம், 10 பொருத்தத்தில் ஏதாவது 2 3 பொருத்தம் வந்து இருக்கணும். ஆனால் இவங்களுக்கு அந்த பொருத்தம் கூட இல்லையே. எல்லாரும் 6 7 தானே சொல்லுவாங்க. நீங்கள் என்ன 2 சொல்கிறீங்க? நான் யார் தெரியுமா? எவ்வளோ பெரிய ஜோசியர் தெரியுமா? அப்படின்னு சொல்கிறாங்க அந்த இடத்துல.
நீங்க எவ்வளோ பெரிய ஜோசியர் வேணாலும் இருங்க. இதுவரைக்கும் நான் உங்கள பார்த்ததே இல்ல. நான் ரொம்ப வருஷமா இந்த ஃபீல்டுல இருக்கேன். நான் ஒரே ஊர்ல வந்து ஜாதகம்லாம் சொல்றது இல்லையா? ஒவ்வொரு ஊர்லயும் முக்கியமான விஐபிங்களுக்கு மட்டும் தான் வந்து ஜாதகம் வந்து சொல்லுவேன். ஏதோ சுடர் வந்து கூப்பிட்டனால மட்டும் தான் நான் இந்த வீட்டுக்கு வந்தேன். சரி, நீ ஜோசியக்காரனா, நான் ஜோசியக்காரனான்னு பார்த்துருவோமா? சரி. அப்படின்னு சொல்லிட்டு ஜாதகத்துல அப்படியே கூட்டி கழித்தல் என்னமோ பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அந்த இடத்துல கார் மாரி வரிசையா இந்த வீட்ல என்னென்னலாம் ஜோசியம் சொல்றேன்னு பார்க்குறியா? டயர் வந்து வேகமா வந்து சுத்திக்கிட்டே இருக்கும்ல, அது மாரி சொல்றேன். இவங்களுக்கு 4 பசங்க இருக்காங்க. அதான் முன்னாடியே சொல்லிட்டீங்களே, வேற ஏதாவது சொல்லுங்க. 10 வருஷத்துக்கு முன்னாடி இவங்களுக்கு நல்ல விதமா வந்து வாழ்ந்துட்டு இருந்தாங்க. மனோகரி வந்து இந்த வீட்ட விட்டு போயிட்டாங்க. 10 வருஷம் கழிச்சு புது வண்டிய கூட்டிட்டு வர மாரி மனோகரி இந்த வீட்டுக்குள்ள வந்திருக்காங்க. எல்லாம் கரெக்ட்டா? இத்தன நாள் வரைக்கும் இந்த வீட்ல பிரச்சனையே இல்லாம இருந்திருக்கும். ஆனா இப்ப பிரச்சனை மேல பிரச்சனை வந்துகிட்டே இருக்கும். சுடர் வந்து இந்த வீட்டுக்கு தேவதை போல எல்லாத்தையும் வந்து பார்த்துக்கிட்டு இருக்கா. கரெக்ட்டா? அப்படின்னு சொன்னோனே, எப்படி இவன் நமக்கே டஃப் குடுப்பான் போல இருக்கே! எப்படி இதெல்லாம் ஜோசியத்துல சொல்லிட்டு இருக்கான்? நமக்கு தெரிஞ்சது 8 கட்டம். இதுல வந்து என்னென்ன ராசி பலன் இதெல்லாம் தெரியும். ஆனா இவன் என்ன இப்படி பேசிட்டு இருக்காங்கிற மாரி யோசிச்சுட்டு இருக்காங்க அந்த ஜோசியரே. ஒரு பக்கம் ஆமா குருஜி, நீங்க சொன்னதெல்லாம் வாஸ்தவமான பேச்சு. இந்த கல்யாணம் நடக்காதுன்னு நான் சொல்லவே இல்ல. இவரு சொன்ன மாரி கூட நடக்கலாம். ஆனா நான் சொன்ன மாரி பரிகாரம் பண்ணா மட்டும் தான் உண்டுங்கிற மாரி சொன்னோனே, என்ன பரிகாரம் பண்ணணும்? நாக்குல இது மாரி குத்திக்கணும் அப்படின்னு சொன்னம்போது, என்னது நாக்குல குத்திக்கணுமா? முட்டி போட்டு அப்படியே 108 தடவ வந்து சுத்தி வரணும். சுத்தி வரப்ப கையில வந்து 2 கையிலயும் வந்து தீச்சட்டி ஏந்திக்கணும் அப்படின்னு சொல்லி மாஸ் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அந்த இடத்துல நம்ப ராமையா. இது எல்லா சுடர் சொல்ல சொல்ல அப்படியே சொல்லிக்கிட்டே இருக்காங்க. இது எல்லாம் 1 நாள் பண்ணக்கூடாதும்மா, 2 நாளுங்கிறாங்க. சுடர் வந்து 4 நாள் சொல்றாங்க. 2, 3 நாள்ல விட்டுறக்கூடாதுன்னு நான் சொல்ல வந்தேன். 4 நாள் கன்டினியூவா வந்தீங்கன்னா, பண்ணீங்கன்னா உங்களுக்கு எந்த பிரச்சனையும் இருக்காது. உங்கள நான் பரிகாரம் பண்ற இடத்துல பார்க்குறேன். சரிங்க, சம்பளம் வந்து எதுவும் வாங்கலையா? அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. சன்மானம். எனக்கு சம்பளத்தில வந்து கூட்டி குடுத்துருங்க அப்படின்னு சொன்னோனே, பேரதிர்ச்சி ஆயிடுறாங்க. அந்த இடத்துல, இல்லங்க, நீங்க எல்லா வேலையும் முடிஞ்சதுக்கப்புறம், நானே உங்கள்ட்ட வந்து கேட்டு வாங்கிக்கிறேன்னு சொல்ல வந்தேன். நல்ல வேளை ராமையா வந்து சொதப்பியிருப்பாப்ல. சம்பளத்தில கூட ஒரு ரூ. 5000 சேர்த்து குடுங்கன்னு சொல்லியிருந்தா, மிகப்பெரிய பிரச்சனையா இருக்கும்னு சுடர் வந்து யோசிச்சுட்டு இருக்காங்க. அப்பன்னு பார்த்து மனோகரி, எப்புட்றா இதெல்லாம் செய்றதுங்கிற மாரி யோசிக்கும்போது, இந்த குடும்பத்துக்காக நீ செஞ்சு தான் ஆவணும். நானும் பரிகாரம் பண்ற இடத்துக்கு வருவேங்கிற மாரி சொன்னோனே, ஆப்ஷன் இல்ல, வேற வழியும் இல்ல. சிக்கிட்டோங்கிற மாரி யோசிச்சுட்டு இருக்கிறப்ப, மேடம், நீங்க பரிகாரம் பண்ணீங்கன்னா, எந்த பிரச்சனையும் இல்லாம எழிலுக்கும் உங்களுக்கும் கல்யாணம் ஆயிடும். நீங்க அதுக்கு தானே ஆசைப்பட்டு இருந்தீங்க. என்னது நம்ப ஆசைப்பட்டதெல்லாம் இவளுக்கு எப்படி தெரியும்? அக்கா பண்ணிருங்க அக்கா. என்னது அக்காவா? இத்தன நாளா மேடம் தானே சொல்லுவ. மேடம்னா கொஞ்சோண்டு தான் நல்லது பண்ணுவேன். ஆனா அக்கான்னு கூப்பிட்டுட்டா, என்னால முடிஞ்ச வரைக்கும் சூப்பரா நல்லது பண்ணுவேன்னு, ஆப்போசிட்டா வந்து பேசிட்டு அங்கேருந்து வந்து கிளம்புறாங்க. வேற லெவல்ல இருந்துச்சுன்னே சொல்லலாம். மஞ்ச கலர் புடவைய கட்டிட்டு அப்படியே வராங்க. ஒரு பக்கம் வந்து ராமையா வந்து அந்த சாமியார் கெட்டப்ல வந்து செம்மையா வந்து பயமுறுத்துற மாரியே பேசுறாங்க. செம்மையா கத்துறாங்க. "சாமிஜி கத்தாதீங்க, பயமா இருக்கு. முதல்ல இந்த பொண்ணுக்கு எல்லாமே நல்ல விதத்துல வந்து நடக்கணும். என்னம்மா கார் மாரி ஹைவேல போற மாரி சூப்பரா வந்து ஓட்டிருவல்ல" அப்படின்னு சொல்றாங்க அந்த இடத்துல. என்ன இவரு ஜோசியரா? இல்ல மெக்கானிக்கா? இல்ல கார் டிரைவரா? கார பத்தியே பேசிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லும்போது, "பாத்தியா இன்னும் கொஞ்ச நேரத்துல என்ன ஆகப் போகுதுன்னு. இந்த குடும்பத்தையும் குழந்தையும் பிரிக்கணும்னு சமபாடுபட்டுருக்கல்ல. அதுக்கெல்லாம் வட்டியும் முதலுமா குடுக்க தான் நான் இங்க வந்திருக்கேன்னு" சொல்லி ஒரு பொருள வந்து வாங்கிக்கிறாங்க. நாக்க நீட்டுமா அப்படின்னு சொன்னோனே, நறுக்குன்னு இது மாரி பண்ணிடுறாங்க. செமையா கத்துறாங்க. குழந்தைங்கலாம் பார்த்து விழுந்து விழுந்து சிரிக்கிறாங்க. குழந்தைங்களும் நம்ம சுடரும்.